வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ சீரியஸில் நம்ம முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம். அதாவது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படி நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோ சீரியஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சீரியஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சில அடிப்படை ரெக்யர்மெண்ட் தேவை. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஸோ நான் இப்போ தான் பைத்தான் முடிச்சிருக்கேன், இல்லை எனக்கு பைத்தான் நான் வந்து 50% தான் படிச்சுட்டு இருக்கேன் இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்தால் போதும், பைத்தான் லாங்குவேஜை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் போதும், நம்ம இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பற்றி ஈஸியாக படிச்சுக்கலாம். பிப் பேக்கேஜின்னு சொன்னால் அந்த பிப் பேக்கேஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐடியை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஃபேவரட்டான ஐடி நீங்கள் எந்த ஐடியா வேணால் யூஸ் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் பைச்சாம், எந்த ஐடியா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக்காக இந்த 2 ரெக்யர்மெண்ட்டு. மூணாவதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான், அது மட்டும் போதும். உங்களுக்கு வேறு எந்த லாஜிக்கும் தேவை கிடையாதுங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லாஜிக்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். அது நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நாம் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்து 60% வந்து இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம ரைட் பண்ணி நம்ம எப்படி அவுட்புட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் தெரியாதவங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்ம இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்போ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணும்போது நம்ம எஃபெக்டிவாக அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணால் தான் நமக்கான அவுட்புட் வந்து நம்ம அவங்கள்ட்ட கேதர் பண்ண முடியும். அதே தான் இங்கேயும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டர் ஏஐ மாடலுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அது என்ன பண்ணும், நம்மளோட கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அவ்வளோதான். இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஹை லெவலில். பட் அதில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணுறோன்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ராம்ப்ட் ஆர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மீன்ஸ் கிரியேட்டிங் அண்ட் சேஞ்சிங் கொஸ்டின் டு கெட் த பெஸ்ட் ஆன்சர் ஃப்ரம் ஏஐ மாடல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏஐ மாடலில் கூட இங்கிலீஷ் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்ணுறோம், ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அந்த ப்ராம்ப்ட் அந்த கொஸ்டின் வந்து லிட்டில் பிட்டாக சேஞ்ச் பண்ணி மறுபடியும் எல்எல்எம் மாடலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த எல்எல்எம் மாடல் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்கிறது. அதுனா எல்எல்எம் மாடல். எல்எல்எம் மாடலுங்கிறது என்னன்னா, எ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இஸ் எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் கேன் ரீட் அண்ட் ரைட் டெக்ஸ்ட் லைக் எ ஹியூமன். எல்எல்எம் மாடல்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். நம்ம எப்படி ஒரு பைத்தானில் ஒரு அடிஷனல் ப்ரோக்ராம் எப்படி எழுதுகிறோம், அதே மாதிரி தான் எல்எல்எம் மாடல்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஒரு ஏஐ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹியூமன் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம்ல ஹியூமன், த சேம் வே இந்த எல்எல்எம் மாடல் வந்து ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணும். நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா அதை ரீட் பண்ணி அதோட கான்டாக்ட்ஸ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் டெல்லி அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம கேட்ட கொஸ்டினை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதுதான் வந்து எல்எல்எம் மாடல். இது வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதனால் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா இதை ட்ரைன் பண்ணியிருப்பாங்க. அஸ் ஏ ஹியூமன் நம்ம சைல்டுஹுட்லேருந்து நம்ம ட்ரெயின் ஆகிருப்போம். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்போம், புக்ஸ் படிச்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணி நம்மளோட நாலேஜை வந்து கெயின் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த எல்எல்எம் மாடலுக்கு வந்து இதே மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்டர்நெட்டில் இருக்கலாம், வெப்சைட், எனி புக்ஸ், இ-புக்ஸ், எனி ஆடியோ, எனி வீடியோ, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நாலேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அந்த நாலேஜில் அதுக்கு ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். இல்லை அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. மேபி சம் அதர் ஆன்சர் கொடுக்கும். ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் திஸ் இன்ஃபர்மேஷன், ஐ டோன்ட் ஹேவ் மச் நாலேஜ் அபவுட் திஸ் டாபிக், சம்திங் லைக் தட். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி 99% இது மோஸ்ட்லி வந்து நம்மளோட யூசர் கொஸ்டினுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, இந்த எல்எல்எம் மாடலை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து கம்ப்ளீஷன், இன்னொன்று வந்து சாட் கம்ப்ளீஷன்.
இந்த கம்ப்ளீஷனுங்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் டர்ன் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஃபர்தராக வந்து அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகாது, ஸோ ஸ்டாப் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ அது கொஸ்டினை பார்க்கும், ஓகே யூசர் வந்து இந்தியாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க, செக் பண்ணி பார்க்கும், ஓகே அவைலபிள் இருக்குது டெல்லி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடும். அதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீஷன்ற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். சாட் கம்ப்ளீஷனுங்கிறது என்னன்னா மல்டி டர்ன் கான்வர்சேஷன். அதாவது வந்து நம்ம கண்டினியூவாக அதோட சேட் பண்ணலாம். ஸோ அது பாஸ்ட் மெசேஜ் நம்ம என்ன சேட் பண்ணமோ அதை ரிமெம்பராக வச்சுருக்கோம். ப்ளஸ் அதோட அட்வான்டேஜ் எதுக்கு அது மெமரியில் வச்சுருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம கேட்குற கொஸ்டினை ரிலேட் பண்ணி பாஸ்ட்டில் உள்ள நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் இப்போ உள்ள கொஸ்டினுக்கு எது ரிலேட் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஆன்சர் சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி டர்ன் கான்வர்சேஷன் வருது அப்படின்னா அப்போ வந்து சாட் கம்ப்ளீஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். இது மெயினாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கால் சென்டர் ஃபோன் பண்ணி நம்ம கேட்குறோம்ல, லைக் ஏதாச்சும் கொரி கேட்குறோம், ஆர்டர் நம்பர் கொடுத்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன, எப்போ டெலிவரி ஆகும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கும் போது இது வந்து கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த நம்ம வந்து சாட் கம்ப்ளீஷன் சர்வீஸை யூஸ் பண்ணுவோம். இது நம்ம எல்எல்எம் மாடலில் யூஸ் பண்ணும்போது, பைத்தானில் யூஸ் பண்ணும்போது இது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா கம்ப்ளீஷன் ஏபிஐ, நெக்ஸ்ட் வந்து சாட் கம்ப்ளீஷன் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்எல்எம் மாடல் வந்து 2 டைப்பாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து கம்ப்ளீஷன் அண்ட் அனதர் வே சாட் கம்ப்ளீஷன். நம்ம ரெண்டுக்குமே என்ன அனுப்ப போகிறோம்னா கொஸ்டின் தான் அனுப்ப போகிறோம். பட் த வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து எல்எல்எம் மாடல் வந்து நம்ம பேஸ் பண்ண ஏபிஐ பேஸ் பண்ணி அது வந்து டேக்கிள் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எல்எல்எம்ல வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் டியூன்னு சொல்லுவோம். அது என்ன பேஸ் அப்படின்னா, இப்போ பேஸ் ப்ராம்ப்ட் போனோம் அப்படின்னா பேஸ் மாடல். ஸோ பேஸ் மாடல் என்ன அப்படின்னா இனிஷியலாக ட்ரைன் பண்ண மாடல். இனிஷியலாக மீன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எல்எல்எம் வந்து ஜென்ரேட் பண்ணது வந்து லாட் ஆஃப் டேட்டா கொடுத்து அந்த மாடலை வந்து ட்ரைன் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பேஸ் மாடல். அந்த மாடலில் வந்து எந்த வித ஃபைன் டியூன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைன் டியூனுங்கிறது வந்து அப்கமிங் நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இப்போக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இது வந்து பேஸ் மாடல். இதில் எதுவுமே ட்ரைன் பண்ணல, ஜஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி எல்எல்எம் மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணி பேஸ் மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் அனுப்புகிறோம் அப்படின்னா ரைட் ஏ பைத்தான் ஃபங்க்ஷன் டு ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கான கோடு வந்து அது எழுதி கொடுக்கும். டிஃப் ஆட் நம்பர்ஸ் a, b ரிட்டன் a + bன்னு அண்ட் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கு. பட் நோ இஷ்யூஸ். இப்போ ஃபைன் டியூன் பண்ண மாடலில் இதே கொஸ்டின் அனுப்புனா இது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பார்ப்போம். இதான் வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது இன்னும் நம்ம கொடுக்குற கொஸ்டினை இன்னும் அது ஃபைன் டியூன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரெடி பண்ணதான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டர்ன் எல்எல்எம் மாடல்னு சொல்கிறது. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்த பேஸ், அதுலேருந்து ஃபைன் டியூன் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டியூன்ங்கிற மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் கொஸ்டின், ரைட் ஏ பைத்தான் ஃபங்க்ஷன் டு ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாரிட்டியோட இருக்குது. என்ன கிளாரிட்டி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேஸ் மாடலில் வந்து ஜஸ்ட்டு டிஃப் ஆட் நம்பர்ஸ் a, b ரிட்டன் a + bன்னு கொடுத்துருக்கு. இப்போ ஃபைன் டியூன் பண்ண மாடலில் இதே கொஸ்டின் அனுப்பினோம்னா இது டீட்டெயிலாக கொடுத்துருக்கு, ஆட் 2 நம்பர்ஸ் அண்ட் ரிட்டன் ரிசல்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு, ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. இதோட பேராமீட்டர் வந்து ஏபினா நீங்கள் ஃப்ளோட்டும் அனுப்பலாம், இன்ட்டும் அனுப்பலாம். த ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே, செகண்ட் ஆர்குமெண்ட் இன்ட் ஆர் ஃப்ளோட், அதான் செகண்ட் நம்பர். ரிட்டன் வந்து பேஸ்ட் ஆன் இன்புட் இன்ட் ஆர் ஃப்ளோட், த சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் வந்து ரிட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லி டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பேஸ் மாடலுக்கும் ஃபைன் டியூன் பண்ண மாடலுக்கும் டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கொஸ்டினை வந்து எல்எல்எம் மாடலுக்கு அனுப்பி நம்ம வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் எடுக்க போகிறோம். அதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம்.